நிலா, நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? சொல்றதை கேளு, நீ ஏற வா. ஏர் ஏர். பாய் நிலா. தென்றல், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல ஆகாஷ், நீங்க நிலாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவ ஆசையா உங்க கூட கார்ல சேர்ந்து வரலான்னு நினைச்சிருப்பா. நீங்க திடீர்னு அவளை டாக்ஸில போன்னு சொல்லிட்டீங்க. அந்த நேரம் அவளோட முகமே மாறி போச்சு தெரியுமா? ஐயோ தென்றல், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நிலா அதுவும் ஃபீல்லாம் பண்ணல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத. இல்ல ஆகாஷ், எனக்கு நிலாவை பத்தி நல்லா தெரியும். எனக்கு இந்த காரு பங்களா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா நிலா இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவான். அப்படிப்பட்டவளை கால் டாக்ஸில போக சொல்லிட்டு நீங்க என்ன மட்டும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா இதை நினைச்சு நிலா வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பா. நான் அவன் முகத்தை பார்த்ததும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஆகாஷ். அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. நிலா சின்ன குழந்தை மாதிரி. அவ நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவா. அவ ஆசையெல்லாம் மறக்காம நிறைவேற்றணும் ஆகாஷ். அப்பதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா தென்றல், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா என்ன? நிலாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ நிலாவை நினைச்சாலாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரி, புது ஆபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு தென்றல், நீ உன்னை வருத்திக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீயும் சித்துவும் ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா அந்த கம்பெனியை ஆரம்பிச்சு கொடுத்ததே நம்ம கம்பெனி சம்பந்தமான டிஜிட்டல் ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான். மற்றபடி நீ எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அது மூலமா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலாம் நான் நினைக்கல. புரியுதா? நானும் சித்துவும் ஒன்னா சந்தோஷமா வீட்டில் சேர்ந்துருக்கணும். அதே நேரம் நீங்க 2 பேரும் எந்த வேலையுமே இல்லைன்னு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கம்பெனியை ஆரம்பிச்சு கொடுத்தேன். உண்மையிலே நீங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஆகாஷ். ஏன்னா நானும் சித்துவும் எஃப்எம்ல ரொம்ப பிஸியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எந்த வேலையும் இல்லாம வீட்லயே இருந்தது உண்மையிலேயே ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு. நீங்க எங்களுக்காக ஆரம்பிச்ச இந்த கம்பெனி மூலமா நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ஆஹா, அட 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 அட, பரவாயில்லையே. நம்ம கம்பெனில இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே. ஹலோ கைஸ், யாரும் கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனி புதுசா ஆரம்பிச்ச கம்பெனிங்கிறதுனால இங்க வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுது. அதனால திறமை இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கம்பெனில வேலை நிச்சயமா கிடைக்கும். ஓகே, சந்தோஷமா இருங்க. நீ கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மியா போட்டுக்கலாம். ஏண்டா, எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டைமிங் ஆகுது, எங்க போயிருந்த? டேய், நம்ம ஃப்ரெண்டு வினோத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. நான் உங்களுக்கு பிளட் கொடுக்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்டா. பிளட் கொடுக்கவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் கொடுக்க தான் போனேன். ஆனா நான் போறதுக்குள்ள வினோத் வேற ஒரு ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணி பிளட் கொடுக்க வச்சிட்டான். ஓ அப்படியா? சரி சரி விடு. ஆமா, தென்றல் எங்க? டேய், நான் வீட்ல இருந்தே கிளம்பும்போது தென்றல் ஆட்டோல வர சொல்லிட்டேன்டா. இன்னும் வரலையா? இன்னும் வரலடா. சரி டேய், என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குற? நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல மறந்தே போச்சுடா. என்ன மறந்து போச்சு? பறந்து போச்சு. யாராது? யார் நீ? எதுக்கு மணல் லாரி மோதுன மாதிரி மோதுன? அது நான் இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவாங்களோன்ற பதட்டத்துல வேகமா வந்துட்டேன் சார். அதான் பதட்டத்துல சார் மேல மோதிட்டேன். சாரி சார், கவனிக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஷட் அப். மோதுனதா மோதுன, யா மேல மோதிட்டலாம்ல. என்னது? எப்படி காமெடி பண்ணனா? இல்ல இல்ல இல்ல, பண்ணி யா மேல மோதி இருந்தா நான் அப்படியே உன்னை தாங்கி பிடிச்சிருப்பேன்ல.
இந்த ஃபைல்லாம் கீழே விழுந்திருக்காது. அவரும் தான் தாங்கி பிடிச்சாரு. அதத்தான் பார்த்தனே. சரி, உன் பேர் என்ன? யாழினி. யாழ்னி? ம். யாழ்னி? ஆமா லூசு. என்ன சொன்ன? லூசா? எப்படிதான் வந்த உடனே கண்டுபிடிக்கிறாளுங்களோ. இந்த பாருமா, உன் பேரு அழகான தமிழ் பேரு தான். இந்த பேருக்காகவே இந்த கம்பெனில நீ செலக்ட் ஆவே. போதுமா? சார் நிஜமாவா சொல்றீங்க? அட சாத்தி. இங்க பாருங்க, இவன் சாதாரண ஆபீஸ் பாய் தான். சும்மா உங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கான். சார் இவர் பியூன்னா நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? நான் ஆக்சுவலி அது வந்து சார் எம்டிக்கு மேல பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. சும்மா மட்டும் நான் கோத்து விட்டல. மா, எம்டி இன்னும் வரல. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. எம்டி வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நீ எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த? நான் 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? அப்புறம் அங்க இருந்து இங்க வந்த? இல்ல சார், அங்கெல்லாம் எனக்கு salary பத்தல. அப்ப சம்பளத்துக்காக தான் இங்க வந்திருக்கியா? ஆமா, நீங்க மட்டும் என்ன இங்க சேவ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க? ஐயோ ஐயோ, கொஞ்சம் தள்ளி நில்லுமா. பண்ணி இங்க பாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபன்னி. நில்லு. நீ ஏன் சிரிக்கிற? இன்டர்வியூவுக்கு வேற ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்கா வந்திருக்காங்க. உங்க அக்கா எங்க அவ? குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். 2 பேரும் கேபினுக்கு வாங்க. யார் சார் இவங்க? அவங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி. ஓ அப்படியா? ஓகே சார். ஐயோ கோமா இருக்கா. நான் போயிடுறேன். ஆபீஸ் நேரத்துல வேலையை பார்க்காம 2 பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? இல்ல தென்றல், அது என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? நம்ம ஆபீஸ் அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லிருக்கோம்? வீட்ல இருந்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஒரு எம்டி, நீ ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. இல்ல மேடம், புரியுது மேடம். புரிஞ்சா மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. சும்மா இந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுல இங்க வச்சுக்காத. சாரி மேடம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிட்டா எனக்கு பிடிக்காது. சாரிங்க மேடம். இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம். 2 பேரும் போய் அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க. மேடம் ஒவ்வொருத்தரா அனுப்பணுமா? 2 பேரா அனுப்பணுமா? ஓகே மேடம், அனுப்பிடுறேன் மேடம், கோச்சுக்காதீங்க. டேய், ரொம்ப ஓவரா தான்டா பண்றான். என்ன மச்சான் பண்றது? பேசாம நீயே இந்த கம்பெனிக்கு எம்டியா இருந்திருக்கலாம். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தென்றல் கிட்ட என்ன சொன்ன? எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தகுதியும் தெம்பும் கிடையாது, நான் ரொம்ப கோவப்படுவேன், நீதான் ரொம்ப புத்திசாலி, நீதான் தைரியசாலி, அதனால நீதான் இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கிறதுக்கு பொருத்தமானவ அப்படின்னு இல்லாத பேச்செல்லாம் பேசி உன் பொண்டாட்டியே எம்டி சேர்ல உட்கார வச்சுட்ட. அதான் அவ உன்னை வச்சு செய்யறா. அப்ப நீ அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவி மச்சான், நல்லா அனுபவி. நல்லா குரங்கு உன்கிட்ட போய் சொன்ன பாரு. சரி, ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்பு. பக்கத்துல தானே இருக்க, நீயும் அனுப்பு. சார் நீங்க உள்ள போங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சிருமா சார்? நீங்க இந்த ஆபீஸ்க்கு பொருத்தமான திறமைசாலியா இருந்தா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். சார் இந்த இன்டர்வியூல என்னென்ன क्वेश्चन கேட்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் தர முடியுமா? என்னது இன்டர்வியூக்கு பிட்டா? நீரா படிச்சு பாஸ் ஆனியா இல்ல பிட் அடிச்சு பாஸ் ஆனியா? சார் யாரை பார்த்து பிட் அடிச்சுன்னு சொல்றீங்க? நான் மெரிட்ல பாஸ் பண்ணவ. நீ போய் தானே சொல்ற? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு சார். என் குடும்பத்துல நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் சம்பாத்தியத்துல தான் குடும்பமே ஓடுது. வீட்ல வேற யாரும் வருமானம் இல்ல சார். சரி ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? விஸ்காம். சூப்பர். இந்த கம்பெனிக்கு எதுக்காக வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க क्वेश्चन கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சம்பளத்துக்காக தான் வந்தேன்னு சொல்வேன். நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டா நான் ஒரு 40,000 சொல்வேன் சார். இப்படி எல்லாம் நீ அங்க போய் சொன்னா கண்டிப்பா உனக்கு இங்க வேலையே கிடைக்காது. சார் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? வேற எப்படி சார் நான் சொல்றத சொல்லி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சரி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்க.
ஓகே சார். நீ உள்ள போனதும் அவங்க உன் ஃபைலை வாங்கி செக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அங்க இருந்து எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பொய் சொல்லாம கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த கம்பெனியை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும் தெரியுமா? இது ஒரு கிரியேட்டிவ் ஜாப். எனக்கு கிரியேட்டிவ் ஜாப்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் இந்த கோர்ஸே எடுத்து படிச்சேன். எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல. இந்த வேலையில எனக்கு ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம். என்ன ஃப்ரீயா ஒர்க் பண்ண விட்டா எனக்கு அதுவே போதும் மேடம் அப்படின்னு ரொம்ப பவ்யமா பதில் சொல்லணும். அப்படி சொன்னா வேலை கிடைச்சிருமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். என்ன எஃப்எம்ல தான் மேகனாவை கடைசி வரைக்கும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியல. இந்த ஆபீஸ்ல இன்டர்வியூக்கு புதுசா வந்திருக்கிற இந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா மச்சான் உஷார் பண்ணிடுவான் போல இருக்கே. இவனும் இவங்கிட்டயே வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. இவ வேற அவளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மச்சா, என்ன அந்த பொண்ணிட்ட இந்த வழி வெளியிற? டெண்டர் கிட்ட போட்டு கொடுத்துறவா? டேய், நான் என்ன அந்த பொண்ணுகிட்ட வழியவா செஞ்சேன்? டேய், அந்த பொண்ணு பாவம்டா, கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அதனால அவன் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா. அதான் நான் அவளுக்கு டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத போய் தப்பா பேசிட்டு இருக்க. அப்ப உண்மையிலேயே நீங்க அந்த பொண்ணை தப்பான நோக்கத்துல யோசிக்கல. ஏன்டா உன் புத்தி இப்படிலாம் போகுது? அவங்க நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு வந்தவங்கடா. அவங்க கிட்ட எல்லாமா தப்பு தப்பா ஃபீல் பண்ணுவாங்க. 1 மினிட். இத நம்ம ஆபீஸ்னு சொல்லாதீங்க, உங்க ஆபீஸ்னு சொல்லுங்க. உங்க ஆபீஸ்க்கு வரவங்க கிட்ட நீங்க எப்படி வேணும்னாலும் டீசெண்டா நடந்துக்கங்க. ஆனா நான் டீசெண்டா நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் இந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அப்படிதான். அதனால இந்த ஸ்டாஃப் எந்த ஸ்டாஃப் வேணும்னாலும் ஹார்ட் விட்டு அதுக்குள்ள அம்ப விட்டு சைட் அடிக்கலாம். எப்படி? எப்ப வேணும்னாலும் சைட் அடிக்கலாம். அடிக்கலாம், சைட் அடிக்கலாம். நானும் உன்னை மேல இருக்க உங்கள்ட்ட போட்டு கொடுத்து உன்னை எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. பட் நான் கேட்ட குவெஸ்டினுக்கெல்லாம் நீங்க ரொம்ப ஆனஸ்டாவே பதில் சொல்லிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபைனலா ஒரு குவெஸ்டின் கேக்குறேன். அதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா இங்க உங்களுக்கு ஜாப் இருக்கு. கேளுங்க மேடம். எதுக்காக நீங்க இந்த கம்பெனியை சூஸ் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு? இதென்ன அவ்வளோ டஃப்பான குவெஸ்டினா? இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், நான் ஆன்சர் பண்றேன். சொல்லுங்க. எனக்கு கிரியேட்டிவ் ஜாப்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சேன். எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல மேடம். இந்த கிரியேட்டிவ் ஜாப்ல எனக்கு முழுசா ஃப்ரீடம் கிடைக்கணும். என்ன ஃப்ரீயா ஒர்க் பண்ண விட்டாலே போதும். அதுலயே நான் ரொம்ப திருப்தியா வேலை செய்வேன். அவ்வளவுதான் மேடம். மத்தபடி எனக்கு சம்பளம் எல்லாம் முக்கியம் இல்ல மேடம். குட். இந்த ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிதான் இருக்கணும். You're appointed. Thank you madam. Thank you so much. One second. என் கேபினுக்கு வாங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க? இல்ல மேடம், நீங்க ஒவ்வொருத்தர உள்ள அனுப்பிச்சு விட சொன்னீங்களா? அப்ப அவங்கள அனுப்பும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்காக இப்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படிதானமா? ஆமா. அப்படிதான். சரி, அவங்கள செலக்ட் பண்ணியாச்சு. தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னீங்களே. சரி, ஓகே. அவங்க அப்பாயின்ட்மென்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே மேடம், பண்ணிரலாம். ஓகே மேடம், பண்ணிரோம் மேடம். போலாமா மேடம்? போலாமா? Thank you madam. எல்லாம் உன்னாலதான்டா. சார், சூப்பர் சார். நீங்க கொடுத்த ஐடியாவால தான் நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அட பரவாயில்லம்மா. உனக்கு வேலை கிடைச்சதே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வா, உன் கேபினுக்கு போலாம். மச்சான், ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டியே. என்ன? பாரு. கங்க்ராட்ஸ் யாழ்னி. Thank you சார். ஐயோ சத்திய சோதரடா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? எல்லாரும் என்ன படுத்துறானுங்களே. பாரு யாழ்னி.
நிலா, என்னாச்சு? ஏதோ இன்னைக்கு பியூட்டி பார்லர் போகணும்னு சொல்லிட்டு இருந்த, போலியா? இல்லத்த, மைண்ட் சரியில்லை. எப்படி மைண்ட் சரியா இருக்கும்? ஆகாஷ் தான் உன்னை நல்லா டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கானே. இவங்க என்ன சொல்றாங்க நிலா? ஆகாஷ் உன்ன டென்ஷன் பண்ணானா? என்ன டென்ஷன் பண்ணா? அதை இவ எப்படி சொல்லுவா? நானே சொல்றேன். இவ ஆகாஷ் ஆபீஸுக்கு கிளம்பும் போது என்ன பியூட்டி பார்லர்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட ஆசாசியா கிளம்புனா. அந்த நேரம் சித்து அவன் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு சொல்லி தென்றல் ஆட்டோல ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டா. இவங்க 2 பேரும் அவளை பார்த்து எங்க ஏதுன்னு விசாரிச்சதும் அவ சித்து வெளியில போன விஷயத்த சொன்னா. உடனே இவளும் ஆகாஷும் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்காம நீ எப்படி ஆபீஸுக்கு போவேன்னு கேட்டாங்க. உடனே தென்றல் நான் ஆட்டோல போறேன்னு சொன்னா. ஆகாஷ் சும்மா இருப்பானா? நீங்க ஏன் தென்றல் ஆட்டோல போகணும்? ஓ ஆபீஸும் ஏன் ஆபீஸும் பக்கத்துல பக்கத்துல தானே. சரி வா, நம்ம 3 பேரும் கார்ல போலாம். நிலா பியூட்டி பார்லர் போகணும்னு சொல்றா, அவளையும் டிராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஆபீஸ் போலான்னு கூப்பிட்டான். அப்போ இருட்டானதுதான் இவளோட முகம். இன்னும் வெளிச்சமாகல. அத்தை, சும்மா ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. அதான் ஆகாஷ் முக்கியமான வேலை இருக்குன்னு தானே கிளம்பி போயிருக்கான். அதையே நிலா தப்பா எடுத்துக்க போறா. நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. நிலா, நீ கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு பியூட்டி பார்லர் போக வேண்டியது தானே? இல்லத்த, அப்புறம் போய்க்கிறேன். உனக்கு ஆகாஷ் மேலையும் தென்றல் மேலையும் எந்த கோவமும் இல்லல்ல? இல்லத்த, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போதுமா? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நிலாவே சொல்லிட்டா. நீங்க பாட்டுக்கு அவகிட்ட ஏதாவது சொல்லி குழப்பி விட்டு நிலாவுக்கும் தென்றலுக்கும் சண்டை வர மாதிரி சதி வேலை பண்ணிடாதீங்க. ஏய் நிலா, ஒழுங்கா உண்மைய சொல்லு. ஆகாஷ் உன்னை கால் டாக்ஸில போக சொல்லிட்டு தென்றல கார்ல கூட்டிக்கிட்டு போனது உனக்கு வருத்தமா இல்லையா? வருத்தமா தானே இருக்கும். இதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்றது, தென்றல் என்னதான் உனக்கு அக்காவாவே இருந்தாலும் அவளுக்கு ஆகாஷ் ரொம்ப இடம் கொடுக்கற மாதிரி வச்சுக்காதேன்னு. நீ எங்க கேக்குற? நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க மேலும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். இவளுக்கு உண்மையிலேயே ஆகாஷ் தென்றல கார்ல கூட்டிக்கிட்டு போனது வருத்தமாதான் இருக்கு. ஆனா அவன் நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல, இது மூலமா தென்றலுக்கும் இவளுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். இப்பதானே லேசா புகைய ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி 2-3 சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் நல்லா பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். நாம அந்த நெருப்பிலேயே குளிர் காஞ்சிட வேண்டியதுதான். ஹாய் ஆகாஷ். வா தென்றல். ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி, நான் அப்புறமா வரேன். ஏய் இல்ல, என்ன யாரோ மாதிரி கேட்டுட்டு இருக்க? பரவாயில்ல, உட்காரு. ம். என்ன எந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல ஆகாஷ், கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கேட்ட ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு கேட்டாங்க. ஆனா என்னால சரியா ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியல. அதான் இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு அமௌண்ட் கேட்கலான்னு டீடைல்ஸ் கேட்டு போக வந்தேன். அப்படியா? சரி பரவாயில்ல, அதை பத்தி அப்புறமா பேசலாம். சாப்பிட்டியா? இல்ல ஆகாஷ், சித்து ஸ்டாஃப் மீட்டிங்ல இருக்காரு.
அவர் மீட்டிங் முடிஞ்சதும் நானும் அவரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு இருக்கோம். அவர் மீட்டிங் முடியிற வரைக்கும் நீ சாப்பிடாம இருப்பியா? என் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு, நீயும் சாப்பிடு. இல்ல ஆகாஷ், வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன தென்றல், பரவாயில்ல சாப்பிடு, நிலா சமைச்சதுதான். அப்படியா? அப்ப சாப்பிடுறேன். தங்கச்சி சமைச்சதுன்னு உடனே சாப்பிடுறேன். சாப்பிடு. தென்றல், நிலா தான் கால் பண்றேன். ஹலோ, சொல்லு நிலா. அத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நீ சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடு நிலா. ம். அப்புறம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, உன் கைப்பக்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் தென்றல் என் பக்கத்துல தான் இருக்க. ஒரு நிமிஷம் இரு, தென்றல்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ நிலா, ஆகாஷ் சொன்னது உண்மைதான்டி. உண்மையிலேயே நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்க. என்னக்கா, உன் ஆபீஸ்ல இல்லாம இவர் ஆபீஸ்ல இருக்க? அதுவா, எனக்கே ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அத பத்தி எனக்கு சரியா தெரியாது இல்லையா, அதான் ஆகாஷ் கிட்ட அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நான் வந்த நேரம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரா, உடனே என்னையும் அவர் உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாரு. அதுவும் நீ சமைச்சது அப்படின்னு சொன்னாரா, நானும் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கடி. சரி, அத்தங்கிட்ட போன் கொடு. உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ நிலா, நான் சாப்பிட்டுட்டு தென்றல்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேச வேண்டியது இருக்கு. பேசி முடிச்சுட்டு நான் பொறுமையாக கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே.